ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. பிள்ளைங்க 2 பேரையும் ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க அந்த அப்பா அம்மா. அவங்க கேட்குற சமையல் தான் வீட்ல செய்வாங்க. அவங்க கேட்குற ஸ்கூல்ல தான் சேர்த்து படிக்கவும் வச்சாங்க. இப்படி கேட்குற எல்லாமே செஞ்சு செஞ்சு கடைசியா அந்த அப்பா அம்மா கிட்ட இருக்கிற ஒரு வீட்ட இந்த 2 பசங்களும் இந்த வீடு யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து முதல் பையனுக்கு ஒரு வீடை கொடுத்துடலாம். ஆனா 2வது பையனுக்கு இன்னொரு வீடு வேணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் பணம் சேர்த்து இன்னொரு வீடு வாங்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சி அடுத்த ஒரு புது வீடும் கட்டுறாங்க. இப்போ அந்த பசங்க 2 பேரும் பழைய வீடு எனக்கு வேண்டாம், புது வீடு தான் எனக்கு வேணும்னு சண்டை போடுறாங்க. அம்மா அப்பா 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா அப்பாவை ரொம்பவே பசங்க 2 பேரும் மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அண்ணனுக்கு வீடு கொடுக்க கூடாதுன்னு தம்பி அம்மா கிட்ட சண்டை போட்டு அம்மாவால கையால அடிச்சிட்டான். அன்னைக்குதான் அம்மாவுக்கு புரிஞ்சுது, தன் பிள்ளைங்களுக்கு கேட்டது எல்லாம் செஞ்சு கொடுத்து செல்லமா வளர்த்தது இன்னைக்கு நம்மளை அடிக்கிற அளவுக்கு பிள்ளைங்க மாறிட்டாங்க அப்படின்னு. பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ, பெரியவங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் மரியாதை கொடுக்க சொல்லி கத்து கொடுத்தே ஆகணும்.